அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஃப்ரான் டேல்ஸ். இன்றைக்கி நம்ம சொரக்காய் யூஸ் பண்ணி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய சொரக்காவை அதோட ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு இதை பாயில் பண்ணலாம். சொரக்காய் நல்லா வேகணும். சொரக்காய் இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் நான் 2 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் ஒரு 1/4 கப் ஜவ்வரிசி ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி பால்லே வெந்து நல்லா குக் ஆகணும். ஸோ ஜவ்வரிசியை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி நல்லா குக் ஆயிடுச்சு. எப்படி முத்து முத்தா கண்ணாடி மாதிரி நல்லா வெந்திருக்கு பாருங்க. சைட்ஸ்ல இருக்க இந்த மாதிரி பால் ஏடு எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுறலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரவா ஆட் பண்றேன். ரவா எதுக்கு ஆட் பண்றோம்னா கீருக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் ரவா ஆட் பண்றோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவா நம்ம வறுக்கணுன்ற அவசியம் இல்லை, நான் ஜஸ்ட் ராவா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 2 கப்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் 1 கப் சுகர், 1 கப் ஒரு டின் கண்டன்ஸ் மில்க் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு கண்டன்ஸ் மில்க் என்கிட்ட இல்லை, ஸோ நான் அதனால ஆட் பண்ணலை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் கப் ஆஃப் சுகர், ரெண்டு கப் சுகர். ஸ்வீட் நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நீங்கள் ஸ்வீட் ஜாஸ்தி சாப்பிட மாட்டீங்கன்னா 1.5 கப் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாயில் வரட்டும். நான் ஒரு 50 கிராம்ஸ் ஸ்வீட்லெஸ் பால்கோவா எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். நான் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணல இல்லையா, ஸோ அதனால நான் பால்கோவா ஆட் பண்ணுறேன். பால்கோவா ஆப்ஷனல். நீங்கள் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணால் பால்கோவா ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால்கோவா இப்போ பாலில் கரையாத மாதிரி தான் இருக்கும், பட் எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். இப்போ ஒரு பாயில் வந்துருச்சு. நான் வேக வச்சிருக்க சொரக்காயை ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் சாஃப்ரான் ஆட் பண்ணலாம், ஏலக்காய் தூள் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு பாயில் வரட்டும். நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாயில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். க்ரீன் ஃபுட் கலர் ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணலாம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஃபுட் கலர் ஆப்ஷனல். நான் இன்னைக்கு ஃபியூ ட்ராப்ஸ் பிஸ்தா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பாயாசம், ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாவ், மாஷா அல்லாஹ், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான யம்மியான சொரக்காய் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது மஸ்ட் ட்ரை ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி இதை ட்ரை பண்ணுவீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா. என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வியூ பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.